தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள் மீனா. வயது 30. விதியின் கொடுமையால் கணவனை இழந்தாலும் தனது 6 வயது மகள் ஐஸ்வர்யாவுக்காக வாழ வேண்டும் என்ற உறுதியுடன் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொண்டாள். வறுமை அவரது வீட்டை விட்டு போகவில்லை. அதேபோல் நேர்மையும் உழைப்பும் அவளை விட்டு போகவில்லை. மீனா அடுப்பில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். ஐஸ்வர்யா தூக்கத்திலிருந்து எழுந்து அம்மாவை பார்க்கிறாள். அம்மா, இன்னிக்கும் இவ்ளோ சீக்கிரமா கிளம்பணுமா? ஆமாமா, நான் சீக்கிரம் போனாதான் எல்லா வேலையும் முடிக்க முடியும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். அதுக்காக அம்மா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குவேன். அம்மா, நீங்க தினமும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்காக இவ்ளோ உழைக்க வேண்டாமா? சிரித்தபடி அவளை அணைத்துக் கொள்கிறாள். நீதான் என் உலகம். உனக்காக இந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு சந்தோஷந்தான். தாய் என்றாலே கண்ணீரை மறைத்து குழந்தையின் சிரிப்புக்காக வாழ்பவள்தானே. மீனா ஊர் ஜமீன்தார் வீட்டில் சமையல் வேலைக்காக புறப்பட தயாரானாள். அது பெரிய பங்களா. மீனா வீட்டிற்குள் நுழைகிறாள். அவள் பணிவுடன், அம்மா, வந்துட்டேன். காவிதா முகம் சுளிக்கிறாள். இப்போதான் வரியா? நேரம் என்ன தெரியுமா? வேலைக்காரினா வேலைக்காரி மாதிரி இருக்கணும். மன்னிச்சிருங்கம்மா, வீட்ல குழந்தைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல சமையல ஆரம்பி. மீனா தினமும் உயிரை கொடுத்து உழைத்தாள். ஆனால் அவளுடைய உழைப்புக்கு மரியாதை மட்டும் கிடைக்கவே இல்லை. அன்று போலவே மீனா அன்போடும் பொறுப்போடும் சமையல் செய்து முடித்தாள். சமைப்பது அவளுக்கு ஒரு வேலை அல்ல, அது ஒரு கலை. குமரன் சாப்பிட உட்காருகிறார். கவிதா, சாப்பாடு எடுத்து வை. கவிதா பரிமாறுகிறாள். குமரன் ஒரு வாய் சாப்பிடுகிறார். இதென்ன சாம்பார்? உப்பே இல்ல. தினமும் இதே மாதிரி சமைச்சா எப்படி? ஐயா, காலையிலேயே ருசி பார்த்துதான் செய்தேன். என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? உனக்கு சமையலே தெரியாது. எவ்வளவு தடவை சொன்னாலும் இவ திருந்த மாட்டாளே. மீனாவுக்கு தெரியும், அவள் சமைத்த உணவில் எந்த குறையும் இல்லை என்று. ஆனால் வறுமை பல நேரங்களில் உண்மையை பேசவிடாது. இந்த மாத சம்பளம். மீனா எண்ணி பார்க்கிறாள். ஐயா, 8000 ரூபாய் வரணுமே. 2 நாள் லேட்டா வந்தல, 1000 ரூபாய் குறைச்சுட்டேன். ஐயா, அந்த நாள் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு காரணம் வேண்டாம். பிடிக்கலன்னா வேலையை விட்டு போ. மீனா அமைதியாக பணத்தை வாங்குகிறாள். அந்த 1000 ரூபாய் மீனாவுக்கு வெறும் பணம் அல்ல, அவளுடைய மகளின் 1 மாத பள்ளி செலவு. சீதா அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வருகிறாள். குமரன் கவிதா தம்பதிகளின் ஒரே மகள் சீதா. பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அவளது மனம் மிகவும் எளிமையானது. மீனாக்கா, இன்று என்ன சமைச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச காளான் பிரியாணி, வெங்காய ரைஸ். சூப்பரா இருக்கக்கா. உங்க சமையல் எப்போதுமே அருமை. சீதா தன் அம்மாவிடம், அம்மா, இவ்வளவு ருசியா இருக்கே, அப்பா ஏன் எப்பவும் திட்டுறாரு? உன் அப்பாவுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். சீதா அமைதியாக இருக்கிறாள். அன்று முதல் சீதாவின் மனதில் ஒரு கேள்வி. இவ்வளவு திறமை இருக்கும் ஒரு பெண் ஏன் இப்படி அவமானப்படுத்தப்பட வேண்டும்? மீனா வீட்டிற்கு நடந்து செல்கிறாள். சீதா அவளை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த நிமிடத்திலேயே மீனாவின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சீதா முடிவு செய்தாள். அடுத்த நாள் சீதா மீனாவை தனியாக அழைக்கிறாள். மீனாக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. நீங்க ஏன் உங்களோட சமையல ஒரு தொழிலா ஆரம்பிக்க கூடாது? நானா? என்கிட்ட பணமே இல்லம்மா. பணம் பற்றி கவலைப்படாதீங்க, நான் உதவுறேன். ஆனா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உங்க திறமை உலகத்துக்கு தெரியணும். மீனா அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது என்ற யோசனையில் முழுகினாள். சீதா தன்னுடைய சேமிப்பு பணத்தில் ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுத்தாள். தள்ளுவண்டி வருகிறது. மீனாவின் கண்களில் கண்ணீர். என் வாழ்க்கையில மறக்க முடியாத உதவி இது. ரொம்ப நன்றி அம்மா. ஒரு நாள் இந்த தள்ளுவண்டி பெரிய ஹோட்டலா மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மீனாவின் வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக நம்பிக்கை என்ற ஒளி பிறந்தது. அடுத்த நாள் அதிகாலையிலே மீனா தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினாள்.
சிறிய தள்ளுவண்டியானால் பெரிய கனவு. மீனா இட்லி, தோசை, பொங்கல், வடை தயாரிக்கிறாள். அம்மா, நம்ம ஹோட்டல் ரொம்ப அழகா இருக்கு. இது நம்ம இருவரோட வாழ்க்கைய மாற்றப் போகுதுமா. நேரம் நகர்கிறது. யாரும் வரவில்லை. 1 மணி நேரம், 2 மணி நேரம். ஒரு வாடிக்கையாளர் கூட வரவில்லை. ஒரு வயதான தாத்தா வருகிறார். அம்மா, 2 இட்லி கொடுமா. மீனா மிகுந்த ஆனந்தமடைந்தாள். அவர் சாப்பிட்ட பிறகு, ஆஹா, இவ்வளவு ருசியா, நாளையும் வர்றேன். அந்த ஒரு பாராட்டு மீனாவுக்கு 1000 பேரின் வாழ்த்துக்கு சமம். சில நாட்களே மீனாவின் சமையல் கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. இது குமரனின் மனத்தில் எரிச்சலை உண்டாக்கியது. எப்படியாவது அவளின் கடையை மூட வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார். என்ன, அவ தள்ளுவண்டி ஹோட்டல் நடத்துறாளா? ஆமாங்க. இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அனைத்து கிராம மக்களையும் வரவைத்தார் குமரன். யாராவது அவ கடையில சாப்பிட்டீங்கன்னா என் வயல்ல வேலை கிடையாது. ஊர் மக்களால் குமாரனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத பயத்தில் பலர் மீனாவின் கடையை தவிர்த்தார்கள். மீனா அமைதியாக நிற்கிறாள். அவள் மனதில் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் என்று உறுதியாக சொல்லிக் கொண்டாள். ஒரு நாள் மீனாவின் கடையின் அருகில் சென்ற பேருந்து பழுதடைந்தது. பயணிகள் இறந்துகிறார்கள். ஒருவர் மீனாவின் கடையின் அருகே வருகிறார். அக்கா, சாப்பிட ஏதாவது இருக்கா? இருக்கையா, வாங்க. அவர் பயணியர் அனைவரையும் கூப்பிடுகிறார். அனைவரும் சாப்பிடுகிறார்கள். சூப்பரா இருக்கு, விலையும் ரொம்ப குறைவு. மீனாவின் மனத்தில் மீண்டும் புத்துணர்ச்சி தோன்றியது. அன்று சாப்பிட்ட பயணிகள் சமூக வலைத்தளங்களில், இந்த கிராமத்தில் ஒரு அருமையான ஹோட்டல் உள்ளது, சாப்பாட்டின் ருசி வேற லெவல் என பதிவுகள் போட்டனர். அடுத்த சில நாட்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. குமரனின் மிரட்டலை விட மீனாவின் திறமை வெற்றி பெற்றது. அம்மா, பாருங்க, எவ்ளோ பேர் நம்ம கடையில சாப்பிட்றாங்க. மீனாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். 2 ஆண்டுகள் கழித்து மீனா உணவகம் ஒரு சிறிய தள்ளுவண்டி இன்று ஒரு பெரிய உணவகமாக வளர்ந்தது. மீனாவின் வளர்ச்சி அனைவரையும் பிரமிக்க வைத்தது. மீனா தன் சம்பாத்தியத்தில் புதிய வீடு ஒன்று வாங்குகிறாள். அம்மா, இது நம்ம வீட்டா? ஆமாமா, நம்ம உழைப்புல வாங்கின வீடு. குமரன் தன் மனைவி மற்றும் சீதாவுடன் மீனாவின் புது வீட்டிற்கு வருகிறார். என் வாழ்க்கைய மாத்தினது நீங்க தான் சீதாம்மா. இல்லக்கா, உங்க உழைப்பு தான் உங்களை இங்கே கொண்டு வந்தது. குமரன், காவிதா அமைதியாக நிற்கிறார்கள். மீனா, என்ன மன்னிச்சிடு. நடந்ததை நினைச்சு வாழ்ந்தா வாழ்க்கை முன்னேறாதீயா. மன்னிக்கிறேன். பணம், அதிகாரம், பதவி இவை அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் அன்பு, நேர்மை, உழைப்பு இவை ஒருபோதும் தோற்காது, வெற்றியையே தரும்.